வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். யூபிஎஸ் மூலம் கூடுதல் சலுகைகள் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். மத்திய அரசில் 10 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் யூபிஎஸ் மூலம் கூடுதல் சலுகைகளை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை என்னென்ன சலுகைகள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மார்ச் 31, 2025 அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற மத்திய அரசு என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் சந்தாதாரர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையுடன் அல்லது சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட அவர்களின் மனைவி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கூடுதல் சலுகைகளை பெறலாம். எனவே கோரப்பட்ட என்பிஎஸ் சலுகைகளுக்கு மேல் கூடுதல் சலுகைகளில் தகுதி வாய்ந்த சேவையின் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு மொத்த தொகை, அதாவது ஒரு முறை கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் 10ல் 1 பங்கு மற்றும் அதன் மீதான அகவிலைப்படி ஆகியவை அடங்கும். என்பிஎஸ்ஸின் கீழ் பிரதிநிதித்துவ வருடாந்திர தொகையை கழிப்பதன் அடிப்படையில் மாதாந்திர நிரப்பு தொகை கணக்கிடப்படுகிறது. இது தவிர பொருந்தக்கூடிய பிபிஎஃப் விகிதங்களின்படி எளிய வட்டியுடன் நிலுவைத் தொகைகளை பெறுவார்கள். யூபிஎஸ் சலுகைகளை இயற்பியல் முறை அல்லது ஆன்லைன் முறை மூலம் கோரலாம். நேரடி முறையில் டிடிஓவை சந்தித்து படிவத்தை சமர்ப்பித்தல், அதாவது சந்தாதாரருக்கு B2 மற்றும் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை துணைக்கு B4 அல்லது B6 படிவத்தை www.npscra.nsdl.co.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் தகுதியுள்ள நபராக இருந்தால் ஆன்லைன் படிவத்தை நிரப்ப www.npscra.nsdl.co.in/ups.php என்ற இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும். சலுகைகளை பெறுவதற்கான கடைசி தேதி ஜூன் 30 ஆகும். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வந்த என்பிஎஸ் விதிமுறைகள் 2025 கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் செயல்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த விதிமுறைகள் மத்திய அரசு ஊழியர்களின் 3 பிரிவுகளை சேர்க்க உதவுகின்றன. முதல் பிரிவில் ஏப்ரல் 1, 2025 அன்று பணியில் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள், என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் வருபவர்கள். இரண்டாவது பிரிவில் ஏப்ரல் 1, 2025 அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேரும் மத்திய அரசு பணிகளில் புதிதாக சேர்ந்தவர்கள் அடங்குவர். மூன்றாவது பிரிவில் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் வந்த மத்திய அரசு ஊழியர்கள் மார்ச் 31, 2025 அன்று அல்லது அதற்கு முன் அடிப்படை விதிகள் 56(j) இன் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் அல்லது தானாக முன்வந்து ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் யூபிஎஸ் அல்லது சட்டப்பூர்வமாக திருமணமான வாழ்க்கை துணைக்கு தகுதியுடையவர்கள் இதில் அடங்குவர். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.